நடந்த சம்பவம். டைட்டானிக் கப்பல் உடைஞ்சி விழுந்த பொழுது ஸ்காட்டிஷ் பாஸ்டர் ஜான் ஹார்பர், இவருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடைச்சது. தண்ணியில் மூழ்காம இருக்கிறது லைஃப் ஜாக்கெட் இருக்கும்ல, லைஃப் ஜாக்கெட் கிடைச்சது. அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு இவர் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்காரு. உதவி வருமா வராதா தெரியாது, தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு நபர் வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்டும் இல்லாம லைஃப் போட் இடமும் கிடைக்காம தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்காரு. அந்த நீந்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நபர்கிட்ட கேட்டாரா, உனக்கு இயேசுனா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரா. எப்போ குளிர் நடுங்கிட்டு இருக்கு, சாகர கண்டிஷன்ல, உனக்கு இயேசுனா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரா. தெரியாது அப்படின்னு நானா. அப்ப என்னை விட உனக்கு தான் லைஃப் ஜாக்கெட் அவசியம்னு சொல்லி அந்த லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி அவனுக்கு கொடுத்துட்டு இவர் இயேசுவை பத்தி கடைசியா சொல்லிட்டு தண்ணியில உறைஞ்சு நீந்த முடியாம அப்படியே மூழ்கி செத்துட்டான். 5 வருடங்கள் கழித்து இந்த டைட்டானிக் கப்பல்ல உடைஞ்சு போய் தப்பிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் வச்சப்போ அது அந்த நபர் முன்னாடி வந்து சொன்னாரா, நான் இயேசுன்னு யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாஸ்டர் ஹார்பர் கடைசி கிறிஸ்டியன் கன்வெர்ட் நான் தான் அப்படின்னு நானா. நீ யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற, எதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற? ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு தன்னுடைய பொருள் சேல் ஆகணுன்ற காரணத்துக்காக மூச்சு முடிச்சு பேசிட்டு இருக்கான், பலவிதமான பொய்களை சொல்றான். இவன் பேசுறத கேட்கக்கூடிய நபர் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கா, பைசா இருக்கா இல்லையா, வாங்குவானா வாங்க மாட்டானா, சும்மா வந்திருக்கானா, இவன் என்ன கண்டிஷன் இருக்கா, இவனை வாங்க வைக்க முடியுமா, லோன் வேணுமா சார், அரேஞ்ச் பண்ணி தரேன் சார், இஎம்ஐ போட்டு தரேன் சார், கம்மி இன்ட்ரெஸ்ட் வாங்கி தரேன் சார். இந்த அற்பமான காரணங்களுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியுது. இந்த அளவுல 1% நம்ம இயேசுவை யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்போமா? ஒருத்தங்கிட்ட போய் கடன் வாங்க போறோம், கடன் வாங்குறதுக்கு அவனை என்னெல்லாம் பேசி அவனை நம்ம வழி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். யார்கிட்டயாவது இயேசுவை பத்தி சொல்லியிருப்போம்?